श्रीपराशरतार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्सान्तसुखश्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீரங்கநாதருடைய திருமணிவாரத்தில் உற்சவம் இல்லாத நாள் அப்படிங்கிறதே இல்லை அப்படின்னு தோன்றும்படியாக இன்னைக்கு ஒரு பாகவதோத்சவமாக இது அழகாக ஏற்பாடாகி இருக்கிறது. நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவம்னு தொடர்ந்து உற்சவங்கள் இருக்கிற ஸ்ரீரங்கநாதருக்கு பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சா ஓய்வு முடியாது. நாங்கள்லாம் அடுத்த உற்சவம் பண்ண போறோம் என்று அற்புதமான ஒரு பகவத்கீதையை கொண்டாடும்படியான உற்சவம். இந்த உற்சவம் முக்கியமா இல்ல ஸ்ரீரங்கநாதர் கொண்டாடக்கூடிய உற்சவங்கள் முக்கியமானா அந்த உற்சவத்துக்கே அடிப்படை இந்த உற்சவம் தான். பிரமாணத்தை கொண்டேதான் பிரமேயமாக இருக்கக்கூடிய பகவானை நம்மால் அறிய முடியும். பிரமாணங்கள்ல நமக்கு போதிய அறிவோ அதுல இருக்கக்கூடிய ஈடுபாடோ நமக்கு ஏற்படாத பொழுது பகவத் அனுபவம் என்று ஒன்று நிலைக்காததாக ஆகிவிடுகிறது. ஆகையால்தான் எம்பெருமானை அடைவதற்கு எது முக்கியம் என்று காண்பித்தார்கள் என்றால் ஆச்சாரியர்கள் ஞானம் முக்கியம் என்று காண்பிக்கிறார்கள். ஞானம் மோட்சா என்கிற வார்த்தை எழுதிவிடுகிறார்கள். இல்ல சுவாமி எனக்கு அஜ்ஞானம் தான், அஜ்ஞானத்தாலே சம்சாரம் தான், கவலைப்படாத வார்த்தை சொல்றாரு. அப்ப ஞானம் இருக்க இருக்க இருக்கதான் அடுத்த நிலையாக அதோட கலக்கிற பிரீதி, பேரன்பு எம்பெருமான் இடத்துல அது பக்தியாக பரிணமிக்கிறது. அதுதான் பரபக்தி, பரஞானம், பரமபக்தி பரியந்தம் போகும்படியாக இருக்கிறது. இப்ப அடிப்படையிலே நமக்கு இந்த ஞானம் நிலைக்க வேண்டும். அந்த ஞானம் நிலைக்க வேணும்னா எப்படி இருந்தா அந்த ஞானம் நிலைக்கும்? சுவாமி நான் பாட்டுக்கு ஆத்திரப்படுத்துட்டே இருப்பேன், இதானே எனக்கு கிடைக்கிற ஞானம் கிடைச்சிருமா அழகா அங்கேருந்து, நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பேன், எனக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அதற்கு ஒரு ஒழுக்கம் வேண்டி இருக்கிறது. ஒரு ஒழுங்குமுறை என்பது அங்கே தேவையாக இருக்கிறது. இந்த குழந்தை சொல்றான், ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டாச்சு, என்னப்பா பாஸ் ஆயிட்டேன், நான் ஸ்கூலுக்கு ஒரு நாள் போனேன், இல்லை இது வரைக்கும் ஒரு நாள் கூட போனதே இல்லை ஒரு வருஷத்துக்கு. இப்ப அட்மிஷன் போட்டதாலேயே அவனுக்கு பாஸ் எப்படி ஏற்பட முடியும்? முடியாத செயல் இல்லையா? அது போல அங்க என்ன வேண்டி இருக்கு? அவனுக்கு சில ஒழுக்கம் வேண்டி இருக்கு. இந்த நேரத்துக்கு வரணும், நாள்தோறும் வரணும், வரலைன்னா ஏன் வரலைன்னு ஒரு கடிதாசி எழுதி அம்மா அப்பாவுடைய கையெழுத்தோட கொண்டு வந்து கொடுக்கணும். இப்ப இத்தனை விதிமுறைகளை வகுக்கிறார்கள். ஏன் விதிமுறை வகுக்கப்பட்டால்தான் அவனுடைய பாடம் முறையாக அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பதான் அப்படி இருந்தே முறையா பாடம் படிக்காதவா இருக்கு. அப்ப அப்படி இருந்து முறையாக இவன் பாடம் கற்று தேர்ந்தால்தான் அவனுக்கு அது பயன்படும்படியாக ஆகும். இப்ப அடிப்படையில நமக்கு ஆச்சாரியர்கள் நாம எப்படி இருக்கணும்? வைஷ்ணவன்னு சொன்னா அவன் எப்படி பட்டவனாக இருக்க வேண்டும், அவனுடைய நிலை என்ன அப்படிங்கிற அர்த்த விசேஷங்களை பல இடங்கள்ல காமிச்சிருக்கு. ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, எத்தனை இடங்கள் எடுத்தாலும் ஆச்சாரியர்கள் அப்படிதான் நிர்ணயம் பண்றாங்க. ஒரு கிரந்தத்திலையும் பார்த்தாலே நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு திருப்பாவைன்னு எடுத்துக்கோம். திருப்பாவைங்கிறது எது திருப்பாவை அப்படின்னு கொண்டாடலாம்னா அழகிய மகாபார பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். திருப்பாவை ஆகிறது இப்பாசுரத்திலே. என்ன பாசுரத்தை சாதிக்கிறார்? திருப்பாவைனா எல்லே இடங்களிலே 15வது பாசுரம். திருப்பாவை கடைசி பாசுரம் ரொம்ப விசேஷம். அதற்கு முன்பு சிற்றம் இருக்காரு. அதுதான் நாம் அடைய வேண்டிய பிராப்தியம், அதை அருந்திடக்கூடிய பாசுரம் அழகா. ஆனா அந்த பாசுரத்தை அந்த திருப்பாவை இந்த பாசுரம் தான் அருந்திடாம எல்லை இடங்களிலேங்கிற பாசுரத்தை இதுதான் திருப்பாவை. அன்னைக்கு 14 நாள் உபன்யாசம் முடிஞ்சு 15வது நாள் இது சொல்றச்சே உடனே ஒரு அம்மா எழுதா, சுவாமி இதை சொல்லியிருந்தா நாங்க இன்னைக்கு மட்டும் உபன்யாசம் வந்திருப்போமே. முதல்லதான் வந்திருக்க வேண்டியது இருக்காது. இல்லமா இதுல சாரதமமான அர்த்தங்கள் காட்டுறதாலே இதனுடைய ஏற்றம் காட்டப்படுகிறது. அப்படி என்ன ஏற்றம்? இந்த 15வது பாசுரத்துல என்ன காட்டப்படுகிறது அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்க வேண்டும், வைஷ்ணவ லட்சணங்கள் என்னன்னு அந்த இடத்துல அறுதி எடுத்து காண்பிக்க. எல்லே இடங்களிலே எப்படி கூப்பிடணும், எப்படி ஒருவர் சொல்றச்சை கேட்டு ரசிக்கணும், கொண்டாடணும், இப்படி பல அர்த்தங்களை நானேதான் ஆயிடுக இல்லாத குற்றத்தை ஒருவர் உண்டு என்று சொல்லிடும். அதை இல்லை செய்யாதே இசையிலே வைஷ்ணவ லட்சணம் என்று இப்படி என்ன அற்புதமான அர்த்தங்களை அந்த இடத்துல அற்புதமா காண்பிக்கிறார். உனக்கென்ன வேறுடைய அந்த இடத்துல தெரிவிக்கிறார். அதாவது பாகவத கோஷ்டி இருக்கே, ஆச்சாரிய கோஷ்டி, அதை விட்டுட்டு எம்பெருமானை பற்றுவது என்பது தேவதாந்தரத்தோடு சமானம் என்று அர்த்தம் அங்க காண்பிக்கிறது. இப்ப இதெல்லாம் எங்க சொல்லப்படுறது? ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்கள் எல்லாம் நமக்கு காட்டக்கூடிய இடம் ஏதோ திவ்ய பிரபந்தத்துல ஒரு பாசுரத்துல அங்கே காட்டப்படுகிறது.
ஏன் ரகசிய கிரந்தங்கள் எடுத்துக்கோங்க, மும்மூற்றுப்படின்னு எடுத்துட்டா உடனே அந்த காண்பிக்கிற துவய பிரகரணத்துல தொடக்கத்துல புறம் கொண்டானவற்றிற்களை அடைய வாசனையோடே விடுதலையும் எம்பெருமானையே நஞ்சம் என்று பற்றி இத்தனை சொல்லாரு. அப்பாதென்று துணிந்திருக்கை பேற்றுக்கு துவரிக்கை இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு வரச்சு அங்க சொல்லக்கூடிய லட்சணங்கள் இதெல்லாம் கடைசியில என்ன காண்பிக்கிறாருன்னா வைஷ்ணவாதிகாரிக்கு அவசியாபேட்சிதம். இன்னும் இதற்கு மேல சீவஜன புருஷத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இன்னும் எப்படியெல்லாம் இவன் இருக்கணும், அதற்கு வர்ணாசிரம தர்மங்களையும் சேர்த்து வச்சு எப்படியெல்லாம் இவன் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த லட்சணங்களும் காட்டப்படுகிறது. இப்ப சொல்ல வேண்டிய டாபிக் பகவத்கீதையா இல்ல இந்த மாதிரி ரகசியங்களா அப்படின்னு கேட்டா, பகவத்கீதை என்பது இத்தனை அர்த்த விசேஷங்களை உள்ளடக்கியது. பகவத் விஷயத்துல பகவத்கீதையில சொல்லப்பட்டது தெரியாமையே நாம எல்லாம் அதை கத்துட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப ஆசை. ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை அழகா படிக்கணும், மேற்கொண்டு மருத்துவத்துக்கு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவன் நம்முடைய பாரத தேசத்துல சித்தா ஆயுர்வேதம்னு சொல்லி அதில் கத்துக்கணும்னு போனா அழகா போய் 3 வருஷம் 5 வருஷம் அவன் கத்துட்டு வரான். வந்துட்டு என்ன மருந்து எப்ப எப்படி பண்ணணும், அவன் வீட்டுல ஒரு பாட்டி இருக்கான், எல்லாம் தெரிஞ்சவாள். உடம்பு சரியா, ஜுரமா, உடனே சரியா, உடனே அடுத்தடுத்து சமையலே பண்ணி முடிச்சிடறான். இதெல்லாம் தடியை இப்படி பண்ணா இவனுக்கு இந்த நோய் சரியா இருக்கு. அவன் சொல்றான், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் இத்தனை வருஷம் படிச்சுட்டு வந்த படிப்பு நீ சுலபமா பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு எல்லாம் சிவைத்தவர்கள் தான் அந்த பாட்டி மாதிரி, நம்ம எல்லாம் அறியாமையே இந்த அர்த்த விசேஷங்களை கேட்டுட்டே வரும். ஆச்சாரியனுடைய ஸ்ரீசுக்திகளை கேட்க 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 பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களா இது அப்படின்னு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடியது. உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இப்பதான் காமிச்ச 12வது அத்தியாயத்துல பகவத்கீதையில எம்பெருமான் சொல்லி காண்பிக்கிறார், என் பக்தன் யாரு, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும். என் பக்தன்னு சொன்னா அவனுக்கு என்ன தகுதி. இப்ப யாரெல்லாம் எம்பெருமானுடைய பக்தன்னு கேள்வி கேட்டா நாமெல்லாம் கை தூக்கிடுவோம். இப்ப குழந்தைகளை கொண்டு யாரெல்லாம் 100 மார்க் வாங்கணும்னா எல்லாரும் கை தூக்கிடுவோம். ஆனா 100 மார்க் யார் போடணும், வாத்தியார் போடணும். இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், இவனுக்கு 100 மார்க், இந்த பசங்களே போட்டுமா போடனா எல்லாரும் 100க்கு குறைச்சி போட போறது. அப்ப என்ன பண்ண வரா, வாத்தியார் திருத்தி போடணும். இப்ப பகவான் போய் கேட்கிறார், யார் உன்னுடைய பக்தன், எம்பெருமானே உடைய பக்தன் பக்தன்னு சொல்றீரே, யார் தேவதையுடைய பக்தனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் சொல்றான் எம்பெருமான் அழகா, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருண ஏவச நிர்மமோ நிரகங்காரஹா சமதுக்க சுகக்ஷமி என்று சொல்லபடியான ஸ்லோகம். இதுல இருந்து ஆரம்பிச்சு அழகா என் பக்தர் என்பவன் யாரு, எப்படிப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு எம்பெருமான் விளக்கி சொல்லுகிறார் இடத்துல. அத்வேஷ்டா சர்வபூதானாம், யாரிடத்திலேயும் ஒரு நாளும் துவேஷம் பார்க்காதவனாக இருக்கக்கூடியவன். துவேஷம்னா வெறுப்புங்கிறது, வெறுப்புங்கிறதே அறியாதவனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து காண்பிக்கிறார் அழகா. அது மட்டும் இல்ல, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னா எல்லா பூதங்களிடத்திலையும் மைத்ரஹா மித்திரனாக பழகக்கூடியவனாகவும் கருணையே வடிவெடுத்தவனாகவும் இருக்கக்கூடியவன். நம்ம பார்க்கறதே ஸ்ரீ வைஷ்ணவன் யாருன்னா, பிறர் ரோகத்தால் ஐயோ என்று இறங்குபவன் வைஷ்ணவன் அப்படின்னு வார்த்தையை காண்பிக்கிறோம். மாமனிகள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார், பிறர்வினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே அப்படின்னு வார்த்தையை சாதிக்கிறார். இதே நம்முடைய மோட்சப்படி துவய பிரகரணத்துல 10 லட்சணங்கள் ஒதுக்கரிச்சு 6வது லட்சணமா காண்பிக்கிறார். இப்படி இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏற்றமறிந்து உகந்திருக்கையும் அந்த இடத்துல மரவாளமானர்கள் வியாக்கியானம் சாதிக்கிறார். முன்னாடி சொல்லப்பட்ட 5 லட்சணங்கள் கூட வந்துடலாம், ஆனா இது வருதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு அந்த 6வது லட்சணம் எடுத்து காண்பிக்கிறார். இப்ப அதற்கு மேலே நாம் எந்த ஆதாரங்கள்லாம் எடுத்துக்கணும், இந்த கீதையில காண்பிக்கிறார் எம்பெருமான். ஆகாரங்களை 3 வகையா பிரிக்கிறார், சாத்விகம், ராஜகம், தாமசம்னு சொல்லி காண்பிக்கிறார். சாத்விகமாக இருக்கக்கூடிய ஆகாரங்கள் என்ன பண்ணும், நம்முடைய மனசை எப்பவும் சாத்விகாக வைத்துக் கொண்டு ஞானத்தை வளர்ப்பதற்கு ஒரு உதவி பண்ணும்படியாக இருக்கும். அதனாலதான் ஆகார சுத்தி ரொம்ப முக்கியம்னு காண்பிப்போம். இயற்கையாகவே சிவவைஷ்ணவ குடும்பங்களை நம்ம என்ன பண்ணுவோம், சாத்விக ஆகாரங்களை எடுத்து 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 அதன்படியே நம்முடைய பிரசாதங்களே ஆகட்டும், வீட்டுல பண்ணக்கூடிய எல்லாமே கணிகை ஆகட்டும் சாத்விக ஆகாரமாகவே இருக்கக்கூடியதா இருக்கு. எந்த மூலம்னு கேட்டா, பிரமாணம் இல்லைன்னு கேட்டா கீதை தான் பிரமாணம். ஆச்சாரியர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பற்பல விஷயங்களுக்கு இன்னும் எப்பொழுதுமே நம்முடைய மனசு எம்பெருமானுடைய சரித்திரங்களை கேட்டுட்டே இருக்கிறதுல ஆசைப்படும். சுவாமிகள்லாம் காலக்ஷேமம் சாதிக்கிறார், அவர் மாசம் 1 2 3 தான் காலக்ஷேமம் விடாம எடுத்துக்கிறேன்னு சொல்றாருடா. இப்ப எல்லா இடங்கள்லயும் நம்முடைய மனசை அந்த போய் முழுதல் எம்பெருமான் பிறந்திருக்கக்கூடிய சரித்திரம், அவதார சரித்திரங்கள் எல்லாம், அவள் வளர்ந்திருக்கக்கூடிய சரித்திரங்கள், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு மனசு அப்படியே தோய்ந்து இருக்கு. சரி, இப்படி தோய்ந்து இருக்கே என்னன்னா எம்பெருமான் கீதையில சொல்றான், ஜன்ம கர்மச்ச மேதிவ்யம்,
என்னுடைய தர்மமும் கர்மமும் இருக்கு, அது ரொம்ப உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். யார் அதை கேட்டு ரசித்து மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு புனர்ஜென்மம் இல்லை. கவலைப்படாதவர்களுக்கு புனர்ஜென்மம் என்பது இல்லை என்பது எம்பெருமானுடைய திருவாக்காக காண்பிக்கிறோம். இதெல்லாம் எடுத்து சேர்த்துதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் சரணாகதி என்பதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கமாக இருந்தாலும் கூட நமக்கு கர்ம மார்க்கம் உண்டா, ஞான மார்க்கம் உண்டா, பக்தி உண்டான்னா மூணும் உண்டு சொல்ற ஆச்சாரியர். சுவாமியுடைய திருத்தகப்பனர் அடிக்கடி சொல்லுவார், ஆழ்வார்கள் நிறைங்கிறதுனால எல்லாம் நமக்கு எப்படி சீவைக்கம் இருக்குன்னா இந்த பக்கமா நுழையாது, புழக்கடையில ஒரு வழி இருக்கு. ஆழ்வார்களை போனால 2 பக்கம் வழி இருக்கும். அழகா இந்த புழக்கடை வழியா நுழையும். இந்த பக்கம் நேர் வழியா நுழையாம இப்படி பின்னாடி சுத்தி வரும்படியாக இருக்கிறா போலே சீவைஷ்டமனாக இருக்கக்கூடியவனுக்கு கர்மயோகமும் உண்டு, ஞான யோகமும் உண்டு, பக்தி யோகமும் உண்டு. எங்க உண்டு அழகா கர்மம் கைங்கரியத்திலே புகும், ஞானம் ஸ்வரூப பிரகாசத்திலே புகும், பக்தி பிராப்திய ருச்சியிலே போகும். ஆச்சரியமா காண்பிச்சிருக்க. நம்ம ஆச்சாரியர்கள் போல சொல்றது உண்டா அழகா. இது எல்லாம் எங்க காண்பிக்கலாம்னா பகவத்கீதை இந்த புஸ்தகம் அதெல்லாம் சேர்த்து காண்பிக்கிறது அழகா. பொருள் தெரிய பாரதியில் சொன்ன ராமானுஜனை பணியும் நல்லோர் சீரனில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாதகமாக இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம், ஸ்ரீவைஷ்ணவ பரமாக காட்டி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் எல்லாருக்கும் புரியும்படியாக மிக எளிமையாக அதை ஆக்கி கொடுத்து ஒரு வைஷ்ணவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தும் முறையாக ஆக்கிக் கொள்ளலாம். எல்லா இடங்களையும் பகவான், பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணன், கைங்கரியம் இந்த புஸ்தகத்தை பார்த்தேன்னா ஒன்னொன்னு அப்படி இருக்கும். எனக்கே ஆசை, நாமே மார்க்கெட்டிங் பண்ணலாம் போட்டிருக்கு இந்த புஸ்தகத்தை. எல்லாரும் அப்படியே நாம பிரதானமா இருந்து அதை கொண்டு போய் பண்ணலாமே, கொஞ்சம் பண்ணோம் அதை வச்சுட்டு அதை சேர்க்கறதுங்கிறதுக்கு இன்னும் பல லட்சங்கள் வரணும் அப்படின்னு ஆசை. இது என்னன்னா தெளிவான ஒரு அர்த்தங்களை எல்லாருக்கும் குழப்பமின்றி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு அனுபவம். எப்படி அதனுடைய பயன்பாட்டை நம் வாழ்க்கையில் நாம் கொண்டு வருவது. ஏதோ கீதா சாஸ்திரம் அது ரொம்ப புரியாததோ ரொம்ப தள்ளி இருப்பதோ இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே அது பின்னி பிணைந்ததாக இருக்கக்கூடியது. நாம எல்லாம் சொல்றோம், அவரை பார்த்து சம்சாரி சம்சாரி, ஒன்னு என்ன பேருன்னா முமுட்சு. அது என்ன வித்தியாசம்? 2 பேரும் இந்த உலகத்துலதான் வாழறேன், 2 பேரும் சாப்பாடுதான் சாப்பிடுறோம், 2 பேரும் தூங்குறோம். போனா பொழுது நம்ம உபன்யாசத்தோட சில நாள் தூங்கிடுவோம் எக்ஸ்ட்ரா. அப்ப இவ்வளவு பண்ணிட்டு இருக்காச்சே நமக்கு என்ன முமுட்சுத்தோம்னா, அந்த சம்சாரிக்கு ஒரு பேரு தேகாத்மாபிமானி. தேகமே ஆத்மா என்று நினைவிட்டு இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் சம்சாரி. அப்ப நாம எப்படிப்பட்டவர்கள்னா தேகம் வேறு ஆத்மா வேறு என்று விவேகம் உடையவர்கள். நாம் தேக ஆத்ம விவேகம் எங்க வருது? இந்த பெருமாள் எடுத்து காண்பிக்கிறார்கள். முதல்ல சொல்றதே அதுதான், தேகம் வேற அர்ஜுனா, இந்த ஆத்மா வேறப்பா. உடலை என்ன வேணா பண்ணலாம், வெட்டலாம், புதைக்கலாம், அதை துவைக்கலாம், என்னமும் பண்ணலாம். ஆனா இந்த ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது, எப்பொழுதும் நிலைத்ததாக இருக்கக்கூடியது. இப்ப இந்த அர்த்தங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கக்கூடியது. நாம் அறியாமலே அந்த அர்த்தங்களுக்குள்ளே மூழ்கி அப்படியே நம்ம வாழ்க்கை போறோம். ஏன்னா சில விஷயங்கள்ல மருந்துன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டோம். இப்ப என்ன பண்ணுவாங்க, ஹோமியோபதியில சின்ன குழந்தை உள்பட எனக்கு வியாதி சரியாயிடுதா, ஐயோ சரியாயிடுதுனாதான் வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த ஹோமியோபதி மருந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அது ரொம்ப சர்க்கரையா இருக்கு, இனிப்பா இருக்கு, வாயில போட்டுட்டே இருந்தா ரொம்ப நல்லா பிடிச்சிருக்க. ஆச்சாரியர்கள் என்ன பண்றா, உயர்ந்து இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நாம் அறியும் வண்ணமாக திவ்ய பிரபந்தங்கள் வியாக்கியானங்கள்ல ரகசிய வியாக்கியானங்கள்ல அதை உள்ள சேர்த்து நமக்கெல்லாம் அது இனிமையாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளும்படியாக அதை அற்புதமாக காட்டி இருக்கிறார்கள். இப்ப நாம் என்ன பண்ணணும்னா, நாம் பெற்றதோடு இல்லாம நம்மை சார்ந்தவர்களுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எங்க கொண்டு போவோம், எப்படி கொண்டு போவோம். இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட வயது முதிர்ந்தவர்களாகவே இது பாருங்க, சில பேரை மட்டும் அப்படி பார்க்கிறாங்க. இப்ப நம்முடைய பெரிய பொறுப்பு என்னன்னா, நம்முடைய வம்சத்திலேயோ இல்ல நம்முடைய பந்துக்களாக இருக்கக்கூடியவர்களோ இல்ல நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இதை அவசியம் கட்டாயமாக இந்த கீதை புஸ்தகத்தை கொடுப்பதோடு இல்லாம அவர்கள் வாழ்க்கையில அதை கடைபிடிக்கிற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகளும் அவர்களுக்கு இருக்கணும். ஏன்னா உயர்ந்த விஷயத்த நாம பிடிச்சு மத்தவாளுக்கு சேர்க்காத போது மற்றவர்கள்லாம் அதை பிடிச்சு சுலபமா எடுத்துட்டு கொண்டு போயிடணும். மத்தவாளுக்கு அப்படியே பெருகெடுன்னு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது இல்லாதபடி எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் ஆண்டாள் தாயார் திருப்பாவை பாடுறது சுலபமான ரொம்ப சுலபம். ஆனா ஆண்டாள் தாயார் மாதிரி பண்றது எப்படின்னா அதுதான் இருக்கிறதுலயே கஷ்டம். ஆண்டாள் தாயார் பண்றது என்ன பெரிய கஷ்டம். பாமாலையோடு பூமாலை சூடி கொடுத்தால் என்ன கட்டம், நடுவுல ஒரு 10 பாசனம் இருக்கு பாருங்க, அதுதான் கட்டம்.
முதல்ல 10 பாசுரம் என்ன கட்டம், அதுதான் ரொம்ப சுலபமா இருக்கு. பொருளும் சிறப்பினகாலே ஆரம்பிச்சு எந்த இடைவெளிய வரைக்கும் அதுல என்ன கட்டம் இருக்குன்னா, ஆண்டாள் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண் பிள்ளையும் கோபிகையாக பாவித்துக் கொண்டு எழுப்பினாள். என் வாசல் கடைபற்றி இந்த வார்த்தை சொல்ற அழகா, உங்க வீட்டு வாசல் நிக்கிறமா, பனித்தலை வீழ, என் தலையில பனி விழுதுமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்ப இத சொல்றார் ஆச்சாரியர்கள். இப்ப அப்படி போய் நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட உன் வீட்டின் முற்றத்திலே நின்று கொண்டு, இது யார் பண்றாருன்னா ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் பண்றார். அவர் அங்கேயிருந்து பிரதட்சணம் அதான் புறப்படுறார், வீதி திருவீதி புறப்பாடு, அதற்கு மேல மண்டபங்களுக்கு ஏற்றார். 7 லட்சம் பணம் கட்டினான்னா முடிஞ்சு போச்சு. நேரம் வாரத்துல வந்து உள்ள உட்கார்ந்துறாரு. இன்னைக்கு எங்க ஆத்துல உதயம் ரங்கநாதன் வந்தார் அழகா. எப்படிப்பட்ட சர்வேஸ்வரன், எத்தனை பேர் அங்க போய் நின்று சேமிக்க வேண்டி இருக்க, இவர் போய் அங்க போய் நிற்கிறார் அழகா. ஏன்னா அப்படியாவது இவர்களை நாம் குளிர நோக்குவோம். அற்புதமா இது ஆச்சாரியர்கள் கொண்டாடி காண்பிக்கிறார்கள். எம்பெருமானுடைய பெருமையை ஆண்டாள் அனுஷ்டானம் பண்ணி காண்பித்தாள். ஓரொரு தோழியாக சென்று எழுப்பி அந்த அர்த்த விசேஷங்களை கொண்டு போய் சேர்த்தாள். அத போலதான் நமக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த குணம் போடும். என்னன்னா நிர்மமோ நிரகங்காரம் தான். நான் எனதுங்கிற தன்மையை நாம் விட்டவர்களாக இருக்கிறச்சே, ஒருத்தருக்கு போய் ஒரு விஷயம் சொல்றதோ, ஒரு பாகவத கைங்கரியம் பண்ணுவதோ, புறத்தாழ்வான போய் கேட்க திருப்பாவை எண்ணிக்க வருகிறா. சுவாமி எது உயர்ந்த யாத்திரை அப்படின்னா, ஒரு ஸ்ரீவைஷ்ணவ கிரக யாத்திரையை ஸ்மரிப்பதுன்னு புறத்தாழ். மற்ற விதேசங்களுக்கு போயிட்டு வந்தது, இன்னொன்னு போயிட்டு வந்தது இல்ல. ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் திருமாளிகைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த யாத்திரையை நினைக்கிறதே உங்களுக்கு பரம பாவம், பரம புண்ணியம்னு கொண்டாடி காண்பிக்கிறார் புறத்தாழ்வான்னா, நாம் ஒவ்வொருவரும் இந்த அர்த்த விசேஷங்களை அவரோட சேர்ந்து கைகோர்த்து எல்லாருக்கும் சேர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பணியிலே இறங்க வேணும். பல இடங்கள்ல அது அற்புதமா நடந்து கொண்டு வருகிறது. நேரடியாவே நம்ம கண்கள்ல பார்த்தும் இருப்பாங்க என்று. அது மட்டும் இல்லாத இருக்கும் நாள் உகந்து அருளின நிலங்களிலே பிரபலனாய் குணானுபவ கைத்தறியங்களை பொதுபோக்காகையும் ரொம்ப அழகா அவருக்கு வாய்ப்பு பெற்றிருக்கு. குணானுபவம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க, இன்னொன்னு அங்கங்க போய் ததியாராதனை கைத்தறியம். நித்திய ததியாராதனை ஒரு இடத்துல, திவ்யதேசங்கள் போனா உற்சவ காலங்கள் ஏற்படக்கூடிய ததியாராதனை, இது போராதுன்னு அங்கங்க நந்தவனங்களை உண்டாக்கி எம்பெருமானுக்கு உகந்து இருக்கக்கூடிய கைத்தறியங்கள், அழகா புஷ்ப கைத்தறியங்களை செய்து வரக்கூடிய கைத்தறியங்கள், அதை தவிர இந்த பிரச்சார கைத்தறியங்கள் பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு 1000 மரக்காலம் ஓடு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வேற உருவாக்க ஓடும் அவரிடத்துல ரொம்ப நாள் சொல்லிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி இப்ப மாதிரி அழகான அடுத்த தலைமுறைக்கு பாகவதர்களை உருவாக்குங்கள். இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு முன்னாடி இந்த குருகுலம் இப்ப இல்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில பாகவதர்களை பிரச்சாரர்களாக உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு குருகுலத்தை அவரோட கூட சேர்ந்து இருந்துட்டே இருந்திருந்தா இது எல்லாமே சேர்ந்து அவளுக்கும் வந்துடும். அழகா வாக்குவரும் பிரச்சாரம் பண்றதுக்கு, உடலும் அழகா ஒன்றுரைக்கு போய் கைகரியம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல எம்பெருமானுக்கு எப்படியெல்லாம் பண்ணணுங்கிற அந்த ஸ்ரத்தையும் தன்னுடைய தேர்வுபடியாக இருக்கும். தனக்குன்னு தனத்தை வச்சுக்காம கைங்கரியத்துல பூர்த்தியா அதை சத்தியநியோகம் பண்ணக்கூடிய ஒரு இந்த உயர்ந்த சுபாவம் கூட மற்றவர்களுக்கும் அதை நம்ம எப்போதுமே சொல்லிட்டே இருக்கோம். ஸ்ரீரங்கநாதருடைய கிருபையோட, இங்க எதிர்த்து இருக்கக்கூடிய பெரியவர்களின் கிருபையோட அது சீக்கிரத்தில் நடக்க வேணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யசாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயார் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.